ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இவ்வளோதுக்கு அதாவது உங்களுக்கு பெருசாலாம் போட முடியாது, சின்னதாக போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு தேங்காயும் எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாமே எடுத்து தயாராக வச்சாச்சு. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான், இல்லை ஒரு பச்சை மிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் என்ன பண்ண பச்சை மிளகா போட்டுறணும். பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிட்டு, இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு ரெண்டையும் வெங்காயத்தையும் நல்லா லேசாக வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்பலாம் வதக்க வேண்டாம், ஏன்னா கேரட் பீன்ஸ் வேகிற அளவுக்கு இதுவும் வெந்துடும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரட் பீன்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். முதல்ல பீன்ஸை போடுவோம். பீன்ஸ் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். ரெண்டையும் போட்டுட்டு அதில் கடைசியாக தேங்காயை துருவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடணும். ஏன்னா நல்லா வேகணுங்கிறதுக்காக. இந்த கேரட் பீன்ஸ் சும்மா வதக்கணும்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், நறுக்குன்னு இருக்கும். அதனால் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடணும். உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். ஏன்னா இப்படி இப்படியே எண்ணெயிலே வதக்கணும்னா நிச்சயம் வேகாது. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காய் இது நல்லா வேகணும். உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கு இங்கே சைடில் அதுக்கு சாம்பார், இன்றைக்கி அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த கேரட் பீன்ஸ் இங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இது ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. கலரும் மாறாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய், எங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சும்மா பச்சையாத்தனா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிட்டோம்னா கேரட் பீன்ஸ் பொரியல். சாம்பார் தான், சாம்பார் இருந்தாலும் கூட ஏன் நாங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல்னால் எப்போ பார்த்தாலும் காரசாரமான உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் வறுவல் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த வயிற்று வலிங்கிறதுனால என்ன செஞ்சிட்டோம், கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி சாம்பார். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாதம். இதுதான் எங்களுடைய லஞ்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.